எபிசோட் 7 நெருக்கடியான நாட்கள். அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் சம்பவத்திற்குப் பிறகு அரவிந்த் மற்றும் மீரா வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பித்தது. முன்பு சிரிப்பும் சந்தோஷமும் இருந்த அந்த வீட்டில் இப்போது அமைதியும் பதற்றமும் மட்டுமே இருந்தது. காலை மீரா பிரேக்ஃபாஸ்ட் தயார் பண்ணி டேபிளில் வைத்தாள். அரவிந்த், சாப்பிடலாமா? அவன் நியூஸ் பேப்பர் பார்த்து கொண்டே இருந்தான். வேண்டாம், ஆஃபீஸ்ல சாப்பிடுறேன். அவன் பேக் எடுத்துக்கிட்டு வெளியே போனான். டோர் க்ளோஸ் ஆன சத்தம் வீட்டில் எக்கோ ஆனது. மீரா சேரில் உட்கார்ந்து சைலண்டா அழ ஆரம்பித்தாள். அவள் மனசில் ஒரு கேள்வி: நான் என்ன தவறு செய்தேன்? அந்த நாள் ஈவ்னிங் அரவிந்த் லேட்டா வீட்டுக்கு வந்தான். அவன் போனை அடிக்கடி செக் பண்ணிக் கொண்டிருந்தான். மீரா கவனித்தாள். என்னாச்சு? அவன் கோல்ட் வாய்ஸில் என்ன சொல்லணும்? அவள் கன்ஃபியூஸ்ட். என்ன சொல்லணும்? அவன் ஸ்ட்ரெயிட்டா கேட்டான். நான் இல்லாத நேரத்தில் கார்த்திக் இங்கே வர்றானா? மீரா சில நொடிகள் சைலண்ட். சில சமயம் வந்திருக்கார். அவன் வாய்ஸ் உயர்ந்தது. எனக்கு சொல்லலையே. நான் அதை பெரிய விஷயம் நினைக்கல. அவன் ஆங்கரா சிரித்தான். பெரிய விஷயமில்லையா? அந்த மோமெண்டில் மீரா ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ராங்கா சொன்னாள். நீ என்னை நம்ப மாட்டியா? அவன் டைரக்ட் ஆன்சர் சொல்லவில்லை. ஆனா அவன் ஃபேஸில் டவுட் கிளியராக இருந்தது. அடுத்த சில நாட்களில் அரவிந்த் பிஹேவியர் இன்னும் ஸ்ட்ரிக்ட். அவன் மீராவின் ஃபோன் செக் பண்ண ஆரம்பித்தான். யாரோட பேசின? எங்கே போன? மீரா ஹர்ட் ஆனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சித்தாள். அதே நேரத்தில் கார்த்திக் இன்னும் போல்டாக ஆரம்பித்தான். ஒரு நாள் அரவிந்த் இல்லாத நேரத்தில் மீண்டும் டோர்பெல் அடித்தது. மீரா கதவை திறந்தாள். வெளியே கார்த்திக். அவள் ஃபேஸ் சீரியஸ். எதுக்கு வந்தீங்க? அவன் கேஷுவலா சொன்னான். உங்களை பார்க்க. மீரா ஆங்கரா சொன்னாள். ப்ளீஸ், இங்கே வராதீங்க. அவன் சிரித்தான். அரவிந்த் உங்களை ஆல்ரெடி டவுட் பண்றான். மீரா ஷாக். எப்படி தெரியும்? அவன் மெதுவாக சொன்னான். அது எனக்கு தெரியும். அந்த வார்த்தை மீராவை பயமுறுத்தியது. அவள் ஆங்கரா சொன்னாள். இப்பவே போங்க. அவன் சிரித்துக்கொண்டே போனான். ஆனா அவன் மைண்டில் இன்னும் டேஞ்சரஸ் பிளான். அந்த இரவு அரவிந்த் வீட்டுக்கு வந்தான். அவன் மூட் ஆல்ரெடி பேட். இன்று யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா? மீரா ஆனஸ்டா சொன்னாள். கார்த்திக் வந்தார், நான் அனுப்பிட்டேன். அவன் சடனா ஆங்கர். அதான், நான் சொன்னதுதான். மீராவின் கண்களில் கண்ணீர். நான் தவறு செய்யல. ஆனா அவன் கேட்கவே இல்லை. அந்த இரவு முதல் அரவிந்த் அவளை இமோஷனலா டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தான். அவள் பேசினாலும் சைலண்ட், சில சமயம் ஹார்ஷ் வேர்ட்ஸ். மீரா ஸ்லோலி மென்டலி பிரேக் ஆக ஆரம்பித்தது. ஒரு நாள் மிரர் முன்னாள் நின்று அவள் தன்னையே பார்த்தாள். அவள் மெதுவாக சொன்னாள், இந்த வாழ்க்கை என்ன? வெளியில் ஒரு காரில் அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்தான்.